வணக்கம், வெல்கம் டு வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்ம வெற்றியடைவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக 2026 வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2026 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2.0 அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸ் ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் இந்த பேட்ச் பற்றி தெரியவே தெரியாது, உங்களுக்கு ப்ரீவியஸ் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஷெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பரில் நடக்க இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்க இருக்குது, குரூப் 4 எக்ஸாம் டிசம்பரில் நடக்க இருக்குது. நாட்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் அப்படிங்கக்கூடிய டைம் பீரியடில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுடைய அளவு, முயற்சி இது எல்லாமே அதிகப்படுத்துங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நோட்டும் பெண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக் வைஸ் நம்ம கொடுப்போம், சிலபஸ் டாபிக் அப்படிங்கிறது கொடுப்போம். அதை வந்து நான் முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சிலபஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது பொது தமிழ்ங்க. பொது தமிழ்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன போர்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம தொடாமல் இருந்தோம். தமிழில் வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 நம்ம கொடுத்துருந்தோம், சரிங்களா? யூனிட் 7ல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம படித்து முடிச்சிட்டோம், சரிங்களா? பழமொழி 400 அறநூல் தொடர்பான செய்திகள் படித்து முடிச்சிட்டோம். தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது படித்து முடிச்சிட்டோம், சரிங்களா? நம்ம பேட்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இதை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. சரி, நம்ம இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த வட்டம் இலக்கணத்தில் கொஞ்சம் கை வைக்கணும். ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் தொடலை, அதை நம்ம இந்த டைம் வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த வாரம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கோங்க, பிரித்து எழுதுகன்னு எழுதிக்கோங்க. பிரித்து எழுதுக. இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடியுமே பிரித்தெழுதுக கொடுத்துருப்பாங்க, சேர்த்தெழுதுக இருக்கும், சரிங்களா? ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இது ரெண்டுமே உங்களுக்கு 6th to 12th வரை இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கு, எந்த புக்கு வேணாலும் ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஓல்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6th to 12th வரை இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கம்பல்சரியாக நீங்கள் படித்தே ஆகணும், சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. இதுக்கு தனியாக உங்களுக்கு கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸ்கூல் புக்ஸை எடுத்து அதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், அதை படிச்சிடுங்க, சரிங்களா? அடுத்த தலைப்பு சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழைக்கு நான் உங்களுக்கு வகுப்பு வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ சந்திப்பிழைக்கு நான் உங்களுக்கு வகுப்பு வீடியோ கொடுத்துருவேன். அந்த வகுப்புலையே இது ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவேன், சரிங்களா? சந்திப்பிழை அடுத்த தலைப்பு தமிழில். அதன் பிறகு தலைப்பு குறில் நெடில் வேறுபாடு, சரிங்களா? குறில் நெடில் வேறுபாடு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. அடுத்ததாக லகர வேறுபாடு, ஓகேங்களா? நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. ஸோ வேறுபாடுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இதற்கான வகுப்பும் நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் டெஸ்ட்டு இருக்குது. பிரித்து எழுதுகளில் இருந்து ரகர வேறுபாடு வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்குது, சரிங்களா? சரி, நான் இந்த சிலபஸினுடைய PDF லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக தமிழ் அப்படிங்கிறது இலக்கணம் இந்த வாரத்துக்கானது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிஎஸ் போயிடலாம். ஜிஎஸ்சில் நம்ம ஜியாகிரஃபி அப்படிங்கிறத தொடவே இல்லை. ஸோ ஜியாகிரஃபியில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இயற்கை அமைவிடம் அப்படிங்களுடைய தலைப்பு தான். இந்த இயற்கை அமைவுகள் இருக்கு இல்லையா, இந்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ண வேண்டியது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதி, ஜியாகிரஃபி பகுதியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர்
இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த சாப்டருக்கு இந்த சிலபஸ் டாபிக் முடிஞ்சதா ஜியாகிரஃபி. அடுத்ததாக ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துட்டோம், அதற்கான வகுப்பு கொடுத்துட்டேன். குப்தர்கள் பார்த்துட்டோம், அதுக்கான வகுப்பு கொடுத்துருக்கேன். டெல்லி சுல்தான்கள் பார்த்துட்டோம், அதுக்கான வகுப்பு டெஸ்ட் இது எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த வரிசையில் இந்த வாரம் முகலாயர்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ முகலாயர்கள் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிக்கணும்னா 8th சோசியல் சயின்ஸ்லேயே இருக்குது, 11th ஹிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் முகலாயர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 ஹிஸ்ட்ரி புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த முகலாயர்கள் சாப்டர் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். நானும் வீடியோ வகுப்பு கொடுத்துருவேன். ஹிஸ்ட்ரி முடிஞ்சது. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்திய ஆட்சியல். இந்தியன் பாலிட்டியில் நம்ம கிட்டத்தட்ட மாநில சட்டமன்றம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? மாநில சட்டமன்றம் வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இது உங்களுக்கு 9th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. அதன் பிறகு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. இதற்கான வகுப்புகள் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் பாடி கவர்மெண்ட் தான் நம்ம இந்த வட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, கரெக்டாக நீங்கள் நம்மளுடைய ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாநில சட்டமன்றம் வரைக்கும் மாநிலம் வரைக்கும் முடிச்சாச்சு. சரிங்களா? மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய அரசுல பேசிக் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மத்திய அரசு பார்த்துட்டோம், மாநில அரசு முடிச்சிட்டோம். ஸோ அதே முடிஞ்சிடுச்சு. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5 திட்ட மாதிரிகள் பார்த்துட்டோம். 11th இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் அதிலே உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் இது எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநிலங்களுக்கு இடையான நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி, இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புகள் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வாரம் கொடுத்துருக்கேன். இந்த வாரம்னா இன்றைக்கி வியாழக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நான் இந்த போர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ பேட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இதில் என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நம்ம முடிச்சிட்டோம், அதற்கான வகுப்பு கொடுத்துருக்கேன். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிச்சிட்டோம், அதுக்கான வகுப்பு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு முடிச்சிட்டோம், அதற்கான வகுப்பு கொடுத்துருக்கேன். பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள், இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அப்போ நம்ம முடிக்க வேண்டியது என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா? அதுக்கடுத்து சங்ககாலம் முதல் இக்காலமான தமிழ் இலக்கியம், அதன் பிறகு திருக்குறள், இதுதான் இருக்குது. சரிங்களா? இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு யூனிட் 6 எதுவுமே கிடையாது. மேக்ஸில் உங்களுக்கு ஒரு டாபிக் நான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கான கிளாஸஸ் கொடுக்கல, உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டைம் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். ஓகேங்களா? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் தான் இந்த வாரத்திற்கான போர்ஷன். நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழில் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிலே குறில் நெடில் வேறுபாடு, இந்த ரகர லகர வேறுபாடு, இந்த வேறுபாடு வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான தமிழில் இருக்கக்கூடிய போர்ஷன். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஜியாகிரஃபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கக்கூடிய சாப்டர் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன். அதன் பிறகு ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு முகலாயர்கள். ஓகேங்களா? முகலாயர்கள். அதன் பிறகு பாலிட்டியில் நான் என்ன கொடுத்துருக்கேன், லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அடுத்ததாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆணையம், அதன் பிறகு ஜிஎஸ்டி, மத்திய மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு, இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல். ப்ளஸ் ஆப்டிடியூடில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். ஓகேங்களா? நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மொத்தமாக நம்ம வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட்டும் வைக்காமல் இந்த ஃபுல்லாக உங்களுக்கு போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை இது ஃபுல்லாக, ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொஞ்சம் நம்ம நார்மலாக எப்போவுமே நம்ம படிக்கிறத விட ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை விட அளவு கம்மியாக தான் கொடுப்பேன். ஆனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு போர்ஷன் வந்து கரெக்டான ஒரு வாரத்திற்கு நீங்கள் உங்களால் படிக்க முடியக்கூடிய போர்ஷன் கொடுத்துருக்கேன். இது அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதற்கான வகுப்புகள் நாளிலிருந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச்.